மோடிக்கு வாக்களிச்சவங்க அண்ணாமலைக்கு வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஸோ இந்த களம்ங்கிறது அண்ணாமலைக்கு இந்த 18% வாக்கு வந்து ஆன்டி எடப்பாடி வாக்காட்டு அண்ணாமலை உருவாக்கின வாக்கு. புரியுது. எடப்பாடி ஊழல் பெருச்சாளி, இது 24 தேர்தலுக்கு பிறகு அதிமுக தினகரன் ஓபிஎஸ் கையில வந்துரும், அப்பதான் முக்குலத்தோர் வந்து ஆஸ்பிரேஷனோட வந்து ஓட்டு போட்டாங்க, வந்துரும் ஊழல், ஜெயலலிதா ஊழல், இப்படி அதிமுக எதிர்ப்பு வாக்காட்டு, குறிப்பா எடப்பாடி எதிர்ப்பு வாக்காட்டு அண்ணாமலை உருவாக்கின வாக்கு இந்த 18% வாக்குகளும். இதே அண்ணாமலை கிட்ட நான் முரண்பட்ட காலங்களும் உண்டு. சசிகலா விஷயத்துல அண்ணாமலை கருத்துக்கு நான் மாற்று கருத்தை தான் சன் தொலைக்காட்சியிலே வெளிப்படையாக சொன்னேன். அதே போல ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை கண்டஸ்ட் பண்ணாததும் ஒட்டுமொத்த பிஜேபி கண்டஸ்ட் பண்ணாததும் அது பலகீனம்ங்கிறதே நான் கருத்தை சொல்லியிருக்கிறேன். இப்போ அண்ணாமலைக்கு இந்த எடப்பாடி கூட கூட்டணி போச்சுன்னா அமித்ஷா சொல்ற மாதிரி 18-21, இந்த 18ம் என்டிஏக்குள்ள இல்ல. ஆமா, சரி, 11.4 பாஜக மட்டும் எடுத்துடுங்க. 11.4 20, அந்த 20 10 வைங்க குறைஞ்சபட்சம். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வேணும். அது அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.